ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விகே புரொடக்ஷன்ஸ் சார்பில் நிர்மல் சரவணராஜ், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் இணைந்து கிரவுட் ஃபண்டட் படமாக தயாரிக்கப்பட்டு வெளிவந்திருக்கும் படம் படையாண்ட மாவீரா. பாமகவில் ஒரு முக்கிய சக்தியாக இருந்து மறைந்து போனவர் காடுவெட்டி ஜே. குரு. ஆண்டிமடம் தொகுதி எம்எல்ஏவாகவும் ஒரு பீரியட் இருந்துள்ளார். ஜே. குருவை பற்றி நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் பலதரப்பட்ட கருத்துக்கள் உலவுகின்றன. கனவே கலையாதே வா. கௌதமன் இப்படத்தை எழுதி இருப்பதுடன் ஜே. குரு கேரக்டரில் கதையின் நாயகனாகவும் நடித்திருக்கிறார். குருவின் தாத்தா படையாச்சி என ஜாதி பெயரோடு அடையாளப்படுத்தப்பட்டாலும் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவராக சொல்லப்படுகிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் இனத்தினரின் பகையையும் மீறி போராடியவராக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உறவினராலேயே ஜே. குருவின் தந்தை ஜெயராம் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு ஜே. குரு வளர்ந்து ஆளாகி பகையாளி உறவினர் ஆடுகளம் நரேனை கொள்கிறார். தாத்தா அப்பா வழியில் ஊர்க்காரர்கள் பேரன்பை சம்பாதிக்கிறார். ஊர் நலன் மக்கள் நலனுக்காக அனைவரின் எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொள்கிறார். ஊர் மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் சிமெண்ட் ஆலை வருவதை முழுமையாக எதிர்க்கிறார். பல 100 கோடி ரூபாய் பேரத்துக்கு அடிபணியவில்லை. சந்தன கடத்தல் வீரப்பனை ஜே. குரு சந்தித்ததாக கூட காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை கேள்விப்படாத விஷயமாக இருக்கிறது. எல்லா கதாநாயகனையும் போலவே கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறார் கதையில் வா. கௌதமன். அவருடைய இந்த போராட்டம் இறுதியில் எதில் போய் முடிகிறது என்பதை நாம் கேள்விப்பட்டதை விட கூடுதலாக ஹீரோயிசத்தோடு நடித்திருக்கிறார் வா. கௌதமன். கட்டு மஸ்தான உடம்போடு நன்றாக ஃபைட் செய்கிறார். உருக்கம் இரக்கம் காட்டுகிறார். இன்னும் சிலரின் சுயசரிதைகளையும் படமாக எடுக்கப் போகிறேன் என்று சொல்லியிருந்தார் வா. கௌதமன். பல ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடித்துவிட்ட சரண்யா கௌதமனுக்கும் அம்மாவாக பழிவாங்கும் உணர்ச்சியை மகன் மனதில் ஏற்றிவிடும் கணவனை கொன்றதை தாங்க முடியாதவராக ஆவேசம் காட்டி நடித்திருக்கிறார். கொஞ்சம் போர்ஷனில் வரும் சமுத்திரகனி உணர்ச்சி பிழம்பாக குதித்திருக்கிறார். கௌதமன் உதவியாளர் போல வரும் ரெடின் கிங்ஸ்லி தனது வழக்கமான டைப்பிலிருந்து மாறாமல் நடித்திருக்கிறார். மன்சூர் அலிகானுக்கு சென்டிமெண்ட்டான நல்ல கேரக்டர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஜி.வி. பிரகாஷ் இந்த படத்துக்கு ஏற்றார் போல இசை கொடுத்திருக்கிறார். ஜே. குருவின் ஒரு பக்கத்தை படமாக தந்து அவருக்கு நல்ல இமேஜ் மட்டுமே ஏற்படுத்த முயற்சித்திருக்கிறார் டைரக்டர் ஹீரோ வா. கௌதமன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.